نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال رسول الله صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال الله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பேரொருளால் மகத்துவம் மிகுந்த ஜும்மாவுடைய நாளிலே அல்லாஹுடைய மார்க்கத்தை பற்றிய செய்திகளை அறிந்து அதன் அடிப்படையில் நம் வாழ்வை அமைத்து இந்த உலகிலும் மறு உலகிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு நாம் எல்லாம் இங்கே வருகின்றிருக்கின்றோம். அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலாக மதிக்கக்கூடிய எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் உண்டாவதாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய உரையின் கீழ் வருகின்றேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரொருளால் மகத்துவம் மிகுந்த ரமலானுடைய மாதத்தினுடைய இறுதி கட்டத்தை நாம் அடைந்திருக்கின்றோம். இறைவன் நாடினால் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையோ அல்லது சனிக்கிழமையோ பெருநாளை கொண்டாடக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம். இந்த பெருநாளை எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய நாம் அந்த மகிழ்ச்சி தினத்தை எப்படி கொண்டாட வேண்டும் என்று திட்டம் தீட்டக்கூடிய நாம் இந்த ரமலானுடைய மாதத்திலே கடந்து சென்ற பாதைகளை நம்முடைய வாழ்விலே என்றுமே நினைவில் வைக்கக்கூடிய ஒரு சுய பரிசோதனை நாம் ஒவ்வொருவரும் செய்து கொள்ள வேண்டும். இன்னும் 6 நாட்கள் 7 நாட்கள் தான் இருக்கிறது. மீதி நாட்களை கடந்து விட்டோம். இந்த மீதி நாட்கள் நம்மை கடந்து சென்ற அந்த நாட்களிலே நாம் எப்படிப்பட்ட ஒரு பயிற்சியை பெற்றிருந்தோம் அப்படி மறந்துட்டு போயிடக்கூடாது. நம்முடைய நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த ரமலானுடைய மாதம் என்பது நம்மை பக்குவப்படுத்தி இருக்கிறது. நம்மை அறிந்தும் அறியாமலும் நாம் இந்த ரமலானுக்கு கட்டுப்பட்டு சில நன்மையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தக்கூடியதாக மாறி இருக்கிறோம். இதுல மாற்று கருத்தே கிடையாது. எப்படியெல்லாம் இந்த ரமலானுடைய மாதம் நம்மை பக்குவப்படுத்தி இருக்கிறது? ரமலானுடைய மாதத்திலே நோன்பு வைத்திருக்கக்கூடிய நேரத்திலே இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அடிப்படையிலே நாம் உண்ணக்கூடிய உணவு நம் அருகில் இருந்தாலும் கூட அதை தவிர்த்து இருக்கின்றோம். நோன்பு வைத்திருக்கக்கூடிய நேரத்திலே தாகம் அதிகமாக நமக்கு மேலிடும் போது கூட தண்ணீர் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தும் அவையெல்லாம் தவிர்த்து தான் இருந்தோம். நமக்கு அனுமதிக்கப்பட்ட மனைவி நம் அருகிலே இருக்கக்கூடிய நேரத்தில் கூட நம்முடைய மன இச்சையை கட்டுப்படுத்தி கொண்டுதான் இருந்தோம். இதெல்லாம் எதனுடைய வெளிப்பாடு? அல்லாஹ் நமக்கு இந்த இறையச்ச பயிற்சி நமக்கு வழங்கியிருக்காங்க. இந்த ரமலானிலே நாம் மனிதர்களுக்கு தெரியாமல் எது வேண்டுமானாலும் செய்து விடலாம். ஆனால் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த உள் அச்சம், இறை அச்சம் நமக்கு இருந்தது. இதன் காரணமாகத்தான் நோன்பு வைத்திருக்கக்கூடிய அந்த நேரத்திலே ஏனைய நாட்களை போல தொழுகை இல்லாமல் இருக்கக்கூடாது என்ற ஒரு பயத்திலே நம்மிடத்துல தொழுகை இந்த மாதத்தில் இருந்ததா இல்லையா? 23 நாட்கள் ஆகிறது. இந்த 23 நாட்களும் நாம் நோன்பு நோற்றிருக்கிறோம். அதோடு நமக்கு கூட என்ன இருக்கிறது? தொழுகையை நாம் 5 நேரம் தொழக்கூடியவர்களாக இருக்கிறோம். இது இந்த ரமலானுடைய மாதம் நம்மை பக்குவப்படுத்தவில்லையாது? கண்டிப்பா பக்குவப்படுத்தி இருக்கிறது. எந்த அளவுக்கு பள்ளி வாயிலே
சுபுகுடைய தொழுகைகளை பார்த்தோம் என்று சொன்னால் சஹர் முடித்து விட்டு நாம் உறங்கிவிட்டால் சுபுகு போய்விடுமே என்ற ஒரு பயத்திலே, அந்த ஆர்வத்திலே தூங்காமல் சஹர் உணவு உண்டுவிட்டு வாங்கு சொல்வானா என்று எதிர்பார்த்து காத்திருந்து சுபுகு தொழுகை ஜமாத்தோட தொழுகிறதுக்கு பள்ளி வாயில நிரப்பணமா இல்லையா? இது நமக்கு மாற்றம் தானே? இது இந்த ரமலானுடைய மாதத்தில் நமக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய மாற்றம் தான் இது. அதே போல நம்முடைய வேலை விஷயமாக ஏனைய தொழுகை நேரங்களிலே வெளியே எங்கே இருந்தாலும் சரி, லொஹருடைய வக்தா இருந்தாலும் சரி, அசருடைய வக்தா இருந்தாலும் சரி, நாம் வேலை நிமித்தமாக போயிருந்தாலும் கூட அங்கே போய் தொழக்கூடியவர்களாக ஏதாவது பள்ளி இருந்தால் அல்லது வேலையை முடித்து விட்டு நாம் வசிக்கக்கூடிய அந்த பகுதிக்கு வந்து உடனே லொஹர் தொழுகையை போய் ஜமாத்தோட தொழுகை போறோமா இல்லையா? இது நம்மை பக்குவப்படுத்தியது இந்த ரமலானுடைய மாதம். அதே போல இரவு தொழுகை கலந்துவிட்டு இஷா தொழுகையை முடித்து இரவு தொழுகையை கலந்துவிட்டு பயான் கேட்டு போய் வீட்டில் போய் படுத்து மறுபடியும் சகருக்கு எந்திரிக்காம, இந்த தொழுகை என்பது இந்த ரமலானுடைய மாதத்திலே 5 வக்து தொழுகை நம்மிடத்தில் இருந்தது. இது எப்பொழுதும் இருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் ஏற்படுத்த வேண்டும். அதே போல திருமறை குரானோடு நமக்கு தொடர்பு இருந்தது. திருமறை குரானை தினந்தோறும் சுபுகு முடிஞ்சோ அல்லது இரவு நேரத்திலோ நமக்கு வாய்ப்பு கிடைக்கிற நேரத்திலாம் குரானை ஓதிக்கொண்டுதான் இருக்கிறோம். இந்த ரமலானுடைய மாதத்துல நாம் கடந்து வந்த இந்த 23 நாட்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஏதோ ஒரு நாட்கள் நமக்கு தவறி இருந்தாலும் இந்த குரானோடு நம்ம அதிகமாக தொடர்புடையவர்களாக அதை வாசிக்கக்கூடியவர்களாகத்தான் நாம் இருந்திருக்கிறோம். அதே போல தான தர்மங்கள் செய்யக்கூடிய காரியம், அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய பொருளாதாரத்தை நம்மால் இயன்ற அளவுக்கு அல்லாஹுடைய பாதையிலே நாம் கொடுத்து அதனுடைய நன்மையை நாம் பெற்றிருந்தோம். இவ்வளவு மாற்றத்தை இந்த ரமலானுடைய மாதம் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. ஆனால் நாம் காலகாலமாக எப்படி பார்க்கிறோம்? என்னதான் இந்த ரமலானுடைய மாதம் நமக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினாலும், இறையச்சத்தை ஊட்டி அந்த தொழுகை விஷயத்திலே கவனமாக இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும், பெருநாள் தொழுகை முடிந்த உடனே பள்ளி வாயில்கள் காலியாக இருக்கக்கூடியதான் பார்க்கிறோம். வலைதளங்கள்லாம் போட்டிருப்பாங்க, மீம்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்க, பள்ளி வாயில் இயங்குகிறது, காணவில்லை என்று தொலை வந்த மக்களை காணவில்லை, இப்படி எல்லாம் போட்டு கேலி கிண்டலமா போடக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். அப்ப பெருநாளுடைய தொழுகை முடிந்த உடனே இந்த தொழுகையை அப்படியே நிறுத்திவிடக்கூடியதை பார்க்கிறோம். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ் நமக்கு இந்த வாய்ப்பு கொடுத்திருக்கான். ரமலானுடைய மாதத்திலே நோன்பு நோற்று இந்த இபாதத்துகள் செய்யக்கூடிய வாய்ப்பை நமக்கு தந்திருக்கான். அடுத்த வருடம் இந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்குமா என்று யாருக்காவது உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? யாருக்காவது உத்தரவாதம் கொடுப்பதற்கு யாராவது நமக்கு முன்வர முடியுமா? யாருக்கு உத்தரவாதம் கிடையாது. அல்லாஹ் நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கான். அடுத்த வருடம் ரமலானுக்கு நாம் இருப்போமா இல்லையா என்று நமக்கு தெரியாது. மரணம் எப்ப வேண்டாலும் வரலாம். நாம கூட பேசிட்டு இருப்போம். நீங்க பள்ளி வாயில நோன்பு திறக்கும் போதோ அல்லது சக நண்பர்களோடு பேசிக் கொண்டிருக்கும் போது பேசுவோமா இல்லையா? கடந்த வருடமே நம்முடைய நண்பர் இருந்தார், இப்ப அவர் இல்லை, அடுத்த வருஷமா இருப்போமோ இல்லையான்னு பேசிக்குவாங்க. ஆனா அந்த பயம் இருக்காது அவங்களுக்கு. நம்ம இந்த ரமலானுடைய மாதத்திலே படிப்பினை பெற்றோமே, இந்த நோன்பு நோற்றிருக்கக்கூடிய நேரத்திலே தொழுகையை கடைபிடித்தோமே, 5 நேர தொழுகை நம்ம இடத்தில் இருந்ததே, அந்த நோன்பு காலம் முடிந்த பிறகு நம்ம இடத்தில் இருக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் இருக்காது. பேசும்போது பேசுவோம், அடுத்த வருஷம் நம்ம இருக்கமா இல்லையான்னு. அப்ப அல்லாஹ் நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கான். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த பயிற்சி பெற்றக்கூடிய நாம் ஏனைய காலங்கள் இருக்கணும். ஆனா நிலம் அப்படி நேர் மாற்றமா இருக்கு. சிந்திச்சு பாருங்க. இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய அமல்களுடைய பட்டியலை நீங்க எடுத்து பாருங்க. திருமறை குர்ஆனிலே நோன்பை பற்றி ஒரு சில இடங்களில் இருக்கும், ஹஜ்ஜை பற்றி ஒரு சில இடங்களில் இருக்கும், வேற வேற இபாதத்களை பற்றி அல்லாஹ் கொஞ்சம் தான் சொல்லியிருப்பான். ஆனால் தொழுகை என்ற அந்த இபாதத், இதை குறித்து அல்லாஹ் திருமறை குர்ஆனில் அதிகமான இடங்களை சொல்கின்றான். எங்க பார்த்தாலும் நீங்க பார்க்கலாம், அகீமுஸ்ஸலா வ ஆத்து ஸகாத். இந்த 2 வசனத்தை நீங்க எங்க வேணாலும் பார்க்கலாம், அதிகமாக பார்க்கலாம். அப்ப இதுல இருந்து என்ன விளங்குறோம்? நோன்பு கூட வருடத்திற்கு ஒரு மாதம் தான் கடமை. ஹஜ் என்ற அந்த கடமை
மனிதர்களுக்கு பொருளாதார வசதி இருந்தால் துல்ஹஜ் மாதம் தான் கடமை. அதெல்லாம் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை, ஒரு மாசத்துல தான் வரும். ஆனா தொழுகையை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கின்றான்? இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கித்தாபன் மஅகூதா. தொழுகை மூமின்களுக்கு நேரம் குறிப்பிட்டு கடமை. அசரா, அடுத்து மகரிப் முடிஞ்சா இஷா, மறுபடியும் சுபுகு, இப்படி போய்கிட்டே இருக்கும். எப்ப வரைக்கும்? நம் மரணம் வரைக்கும் செய்ய வேண்டிய காரியம் இந்த தொழுகை. இதை நம்ம என்ன பண்றோம்? ரமலானிலே நோன்பு பிடித்திருக்கக்கூடிய நேரத்தில் மாத்திரம் தொழுது விட்டுட்டு, ரமலான் முடிந்து அந்த பெருநாள் தொழுகை முடித்தவுடனே மறந்து விடுகிறோம். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. தொழுகை என்ற அந்த இபாதத்தை அல்லாஹ் எந்த அளவுக்கு சொல்றான்? நேரம் குறிப்பிட்டு கடமை. இந்த நோன்பு இருக்கா இல்லையா, அல்லாஹ் நிறைய கூலி கொடுக்கிறான், மகத்தான ஒரு நன்மை கிடைக்கிறது, ரையான் என்ற சொர்க்கம் கிடைக்கிறது. ஆனால் இந்த நோன்புக்கு கூட நோன்புல இருந்து விடுபடக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நோன்பை விடக்கூடிய வாய்ப்புள்ள மனிதர்கள் யாருன்னா அல்லாஹ் மூமின்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுறான். நோயாளிகள், பாலூட்டக்கூடிய குழந்தைகள், பாலூட்டக்கூடிய தாய்மார்கள், இப்படி எல்லாம் அல்லாஹ் பட்டியலை போடுகிறான். ஆனால் இந்த தொழுகைக்கு நீங்க எடுத்து பாருங்க. அதே போல ஹஜ்ஜு, அது யாரு கடமையாகும்? யாருக்கு பொருளாதாரம் இருக்கிறதோ அவங்க ஹஜ்ஜு செஞ்சா போதும். இல்லைன்னா அல்லாஹ் ஏன்னு கேட்க மாட்டான். ஆனா இந்த தொழுகை என்ற இந்த இபாதத்தை நீங்க ஆய்வு செஞ்சு பாருங்க. இதுல இருந்து யாருமே விதிவிலக்கு பெறவே முடியாது. நோன்புக்கு, ஹஜ்ஜுக்கு, இதுக்கெல்லாம் அதுக்குன்னு ஒரு நிலைப்பாடு இருக்கு. இவங்கெல்லாம் செய்யணும், இவங்க செய்ய வேண்டியதுலாம் இருக்கு. ஆனால் தொழுகையை பொறுத்தல மாத்திரம் அல்லாஹ்வை என்னுடைய இறைவனாக ஏற்றுக்கொண்டேன் என்று ஒருவர் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே நுழைந்து விட்டால் அவருக்கு எந்த சூழ்நிலையிலும் இந்த தொழுகை கடமை. எந்த சூழ்நிலையிலும் தொழுகை அவர் விடக்கூடாது. திருமறை குர்ஆனையும் நபி வழியும் நீங்கள் எடுத்து ஆய்வு செஞ்சு பாருங்க. இதை ஏன் முக்கியமா சொல்லிக்கிட்டு இருக்கான்? இந்த ரமலானுடைய மாதத்தில் மாத்திரம் தொழுது விட்டு ரமலான் முடிந்தவன போறாங்களே, அவர்கள் சிந்திச்சு பார்க்கணும். இந்த தொழுகை விடக்கூடியவர் சிந்திச்சு பார்க்கணும். எந்த ஒரு சாக்கு போக்கும் சொல்லி தப்பிக்க முடியாத ஒரு இபாதத்து தான் தொழுகை தான். வெளியூர் போறோம், நோம்புக்கு அல்லாஹ் இப்படி கட்ட போடுறான், நோம்பு விட்டுருங்கிறான்ல. நோன்பாளிகள் நோன்பு வச்சிருக்காங்க, பிரயாணத்துல இருக்கோம், வெளியூர் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. என்ன நமக்கு சட்டம்? நோன்பு வைத்திருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் பிரயாணத்தில் இருந்தால் நோன்பை விட்டுருங்க, வேற நாட்களை வச்சுக்கோங்க. அல்லாஹ் இப்படி ஒரு செலவு கொடுக்குறான். ஆனால் தொழுகை இந்த இபாதத்துக்கு எப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு? தொழுதுதான் ஆகணும். தொழுகை விட்டுருங்க, ஊருக்கு வந்த கமல் தொழுதுக்குங்கெல்லாம் எங்கேயும் சட்டம் கிடையாது. வெளியூர் சென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜம்மு கசர், அதாவது 4 ரக்காயத்துகளை 2ஆ தொழுதுக்கலாம், 2 தொழுகையை ஒன்றாக சேர்த்து தொழுதுக்கலாம், 2 ரக்காத் அசரும் லொஹரையும் அசரையும் சேர்த்து தொழுதுக்கலாம். இதுக்கு வேணா உங்களுக்கு அனுமதி இருக்கே தவிர வெளியூருக்கு சென்றால் நீங்கள் தொழுகையை விட்டுருங்க என்று எங்கேயும் சொல்லப்படவே இல்லை. கண்டிப்பா தொழுக வேண்டும், அந்த சலுகையை பயன்படுத்த வேண்டும் என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. அதே போல தண்ணி கிடைக்கல, அதனால நான் ஒது செய்ய முடியல, அதனால தொழுகை விட்டுடலாம் இப்படின்னு சொல்ல முடியாது. நீ எப்படியாவது தொழுகணும். அல்லாஹ் அதுக்கு தான் தயமம் சட்டத்தை கொடுத்துருக்கான். மண்ணில் கையை அடித்து, சுத்தமான தூய்மையான மண்ணில் கையை அடித்து அதை முகத்திலையும் முன்னங்கையிலும் தேய்த்து கொண்டால் அது தயமம். இந்த சட்டத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த அளவுக்கு தொழுகை என்ற இந்த இபாதத்திற்கு எந்த ஒரு சாக்கு போக்கும் சொல்ல முடியாது. வெளியூர் சென்றால் 4 ரக்காத் 2 ரக்காத் தொழு, தண்ணி இல்லைன்னா தயமம் செய்தால் தொழு. இன்னும் சொல்ல போனா திருமறை குர்ஆனை எடுத்து பாருங்க. திருமறை குர்ஆனிலே போர்க்கால தொழுகைன்னு அல்லாஹ் சொல்றான். போர் எப்படிப்பட்ட இடங்க? போர்க்களம் என்றது எப்படிப்பட்ட இடம்? யாரு எப்பொழுதும் நம்மை தாக்குவார்கள் என்று தெரியாது. அப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு இடத்தில் கூட, ஒரு பதட்டம் நிறைந்த அந்த இடத்தில் கூட போர்க்கால தொழுகைன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஒரு முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், அந்த ஒரு கூட்டத்தார் 2 கூட்டமா பிரிங்க. ஒரு கூட்டத்தார் காவல் நிக்கட்டும், ஆயுதம் தாங்கி நிக்கட்டும்,
இன்னொரு கூட்டத்தார் அது இமாமாக ஏற்படுத்தி ஒரு ரக்காத் தொழுகட்டும், அவர் அந்த சலாம் கொடுத்தா அடுத்து இன்னொருத்தர் வந்து சேர்ந்துக்கணும். அச்சகால தொழுகை என்று போர்க்கால தொழுகை என்று அல்லாஹ் சொல்லிருக்கான் குரான்ல. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், ஒரு ஊருக்கு போறோம், பதட்டமான சூழ்நிலை, முஸ்லீம் சொன்னாலே கொன்றுவான், அப்படியான ஒரு நிலை, நடந்துகிட்டாவது தொழுங்கிறான்ல, நடந்தாவது தொழுங்க. திருமறை குர்ஆனுடைய வசனம் இது. அப்ப தொழுகைக்கு எவ்வளவு அல்லாஹ் முக்கியத்துவம் கொடுத்திருக்கான். எந்த ஒரு சாக்கு போக்கும் சொல்லி தப்பிக்க முடியாத அளவுக்கு இந்த தொழுகை என்ற இந்த இபாதத்தில் இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். உடல்நிலை சரியில்லை, அதையாவது காரணம் காமிக்கலாமா? மனநிலை பாதிக்கப்பட்டா வேணா நீ காரணம் காமிக்கலாம். எனக்கு நான் மெண்டல் ஆயிட்டேன், மனநிலை பாதிக்கப்பட்டேன், எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல, அது சொல்லுவானா இல்லையா? கீழே இப்ப எங்க இருக்கேன்னு கேட்பான்ல, மனநிலை அந்த மாதிரி இருந்தா கூட நீ காரணம் சொல்லலாம். அல்லாஹ்வுடைய எழுதுகோள் உயர்த்தப்படும் என்று நபிகள் நாயகம் சொல்லிட்டாங்க. மனநிலை பாதிக்கப்பட்டு என்ன செய்யறேன்னு தெரியாம இருக்கான், அவனை பத்தி அல்லாஹ் எந்த கேள்வியும் கேட்க மாட்டான். மற்ற எந்த ஒரு நோயாக இருந்தாலும் உனக்கு சுய நினைவு என்று ஒன்று இருந்தால் இந்த தொழுகையை தொழுதுதான் ஆகணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபித்தோழர் வர்றாரு, உடல்நிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு தொழுகை பற்றிய சட்டங்களை நான் சொல்றேன். இப்ப ஒரு மனிதர் வர்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு மூல நோய் இருக்கிறது, பயில் சும்மா இல்லையா, இந்த நோய் எனக்கு இருக்கிறது, குனிந்து நிமிந்து தொழுவதற்கு எனக்கு சிரமமாக இருக்கிறது, என்ன செய்வது என்று கேட்கிறாங்க. இப்ப பயங்கரமான நோயாச்சு இது, போய் உட்கார்ந்துக்கிட்டா அப்புறம் சரியானக்கப்புறம் தொழுதுக்கணும் நபிகள் நான் சொல்லல. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த நபரை அழைத்து சொல்கிறார்கள், உங்களால் நின்று கொண்டு தொழ இயலவில்லை என்றால் உட்கார்ந்து தொழுங்க, உட்கார்ந்து கொண்டு தொழுவதற்கு சிரமமாக இருந்தால் படுத்துக் கொண்டால் தொழுங்கள். தொழுகை விடுவதற்கு எந்த ஒரு வாய்ப்புமே கிடையாது. அதே போல ஒரு நபித்தோழர், கண் பார்வை இல்லாதவர், அவர் பள்ளி வாயிலுக்கு வருவதற்கு எனக்கு ரொம்ப சிரமமா இருக்கு, நான் வரக்கூடிய வழியெல்லாம் கரடு முரடா விஷ ஜந்துக்கள் அதிகமா இருக்கக்கூடிய பகுதியா இருக்கு அல்லாஹ்வுடைய தூதரே, அதனால வீட்டுல தொழுவதற்கு எனக்கு அனுமதி கொடுங்க. இப்ப அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சரி என்று சொல்லிட்டு அப்புறம் மறுபடியும் கேட்கிறாங்க, பாங்கு சொல்ற சத்தம் உங்களுக்கு கேட்குதா? ஓ கேட்குது, அப்ப பள்ளிக்கு வந்திருக்காங்கிறாங்க. ஒரு பார்வை இல்லாத ஒரு நபருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்றாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் இரக்கமுடையவர்கள் இருந்தாலும் தொழுகை என்ற அந்த இபாதத் என்பது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பத்துக்குரிய காரியம். இந்த தொழுகையின் மூலம்தான் மறுமையில் நமக்கு அதிகமான நன்மை கிடைக்க போகிறது. சிரமப்பட்டு தான் நம்ம தொழுக வேணும், சிரமமா இருந்தாலும் அதுக்கு நன்மை அதிகம். பள்ளி வாயிலுக்கு வாங்கன்னு வந்துடுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் குதிரை மேல ஏற முயற்சிக்கிறாங்க, தவறி கீழே விழுந்துடுறாங்க. சஹாபாக்கெல்லாம் நலம் விசாரிக்க போறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்து தொழுதுட்டு இருக்காங்க, சஹாபாக்கள் பின்னாடி அமர்ந்து தொழுகக்கூடிய ஒரு செய்தியை நம்ம பார்க்கிறோம். அப்ப எந்த ஒரு உடல்நிலை பாதிப்பு இருந்தாலும் நம்மால் எப்படி இயலுமோ, அந்த உடல்நிலை பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி உட்கார்ந்து தொழ முடியுமா உட்கார்ந்து தொழணும். நின்று கொண்டு தொழக்கூடிய சூழ்நிலை நின்று கொண்டு தொழலாம், அல்லது படுத்துட்டு தான் தொழக்கூடிய சூழ்நிலைன்னா அப்படித்தான் தொழுகணும். எப்படினாலும் தொழுகையை விடுவதற்கு மார்க்கத்திலே எந்த ஒரு அனுமதியும் கிடையாது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நீங்க எப்படி ரமலான்ல மட்டும் தொழுதா போதுன்னு நினைக்கிறீங்க? உங்களை நீங்களே சுய பரிசோதனை செஞ்சு பாருங்க. இஸ்லாமிய சிந்தனையோடு அல்லாஹ்வை அச்சம் கொண்டவர்களாக நீங்கள் இருந்தால் இஸ்லாமிய மார்க்கத்துடைய சிந்தனையோடு சிந்திச்சு பாருங்க. ரமலான்ல மட்டும் தொழுதா போதும் என்று இருக்கக்கூடியவர்களே நீங்கள் சிந்திச்சு பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்தில் சிறப்பு மிக்கவர்கள், அல்லாஹ் முன்பின் பாவங்களை மன்னித்து விட்டோம் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு சிறப்பை கொடுக்கிறான்? நபியே உங்களுடைய முன்பின் பாவங்களை நாங்க மன்னிச்சுட்டோங்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அது பாவம் செஞ்ச மாதிரி அதையும் நம்ம பார்க்கல. இறக்க உடையவர்கள், நல் ஒழுக்கமுடையவர்கள், நீங்க பாவம் செஞ்சீங்களா அதையும் மன்னிச்சுட்டேன், இனி நீங்கள் பாவம் செய்தாலும் மன்னிக்கிறாங்க அல்லாஹ். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அவங்களுக்கு அல்லாஹ் எப்படி கட்டளை போடுறான்? அல்ல நபிகள் நாயகம் இப்படி நடந்துக்கிட்டாங்க,
அல்லாஹ் நமக்கு முன்பின் பாவங்களை மன்னிச்சுட்டானே, நம்ம எதுக்கு நீ தொழுதுட்டு இன்று இருந்தார்களா? அல்லது அல்லாஹ்வாது நான் உனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டேன், நீங்க தொழுகாம இருங்கன்னு அல்லாஹ் சொல்லிட்டானா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், என்ன சொல்றான்? நபியே, உமக்கு மரணம் வரக்கூடிய நாள் வரையிலும் தொழுவீராக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் போடக்கூடிய இறக்கக்கூடிய வசனம் இது. உமக்கு உறுதியானது அந்த மரணம் வரக்கூடிய நாள் வரையிலும் நீ தொழுவீராக, தொழுகையை கடைபிடிப்பீராக என்று அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கட்டளை போறான்னு சொன்னா எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி இருந்தாங்க. நீங்க அதிகமாக பயான்ல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மரணிக்கக்கூடிய சில தினங்களுக்கு முன்பாக அல்லது அதற்கு ஒரு நாளுக்கு முன்பாக என்று ஹதீஸ்ல பார்க்கிறோம், அல்லாஹ்வுடைய பள்ளி வாயில்ல பாங்கு கொடுக்கப்படுது, தொழுகை நேரம் வருகிறது. தொழுகைக்காக பாங்கு சொல்லப்பட்ட உடனே மக்கள் எல்லாம் தொழுகைக்கு ஒன்று கூடிட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு செல்லுவோம் என்று பள்ளிக்கு செல்வதற்கு முயற்சிக்கிறார்கள். மயக்கம் ஏற்படுது. நோயினுடைய அந்த கடுமையான தாக்கத்தின் காரணமாக அல்லாஹ்வுடைய தூதர் எந்திரிக்கிறாங்க, எந்திரிக்க முடியல. தண்ணியை ஊத்துங்கிறாங்க, தண்ணியை கொண்டு ஊத்தப்படுது. மறுபடியும் பள்ளி வாயிலுக்கு எந்திரிப்பதற்கு முற்படுறாங்க, மறுபடியும் மயக்கம் போட்டு விழுகிறாங்க. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையிலும் கூட 2 நபித்தோழர்களை அழைத்து அவருடைய தோள்களிலே 2 நபித்தோழர் அழைத்து இருவருடைய தோள்களிலே கையை போட்டுக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பள்ளி வாயிலுக்கு வந்து தொழுதார்கள். ஹதீஸ்ல பார்க்கிறோம். அப்ப முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளை உனக்கு மரணம் வரும் வரை நீங்கள் தொழுகை நிலைநிறுத்துங்கள் என்று சொன்னானே, அந்த மரண தருவாயிலும் கூட, அந்த மரணம் நெருங்கக்கூடிய அந்த நேரத்திலும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 தோள் தனியாக நடந்து செல்வதற்கு இயலவில்லை என்றாலும் 2 தோழர்களை அழைத்து அவர்கள் தோள்களிலே கையை போட்டுக்கொண்டு பள்ளி வாயிலுக்கு தொழ சென்றார் என்று சொன்னால் தொங்கியவர்களாக, ஹதீஸ்ல அப்படிதான் பார்க்கிறோம், 2 தோழர்களுடைய தோள்களிலே தொங்கியவர்களாக பள்ளி வாயிலுக்கு சென்றார்கள், தொழுக சென்றார்கள். அங்க போனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தொழுக வைக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஓரமா உட்கார்ந்து தொழுகை முடிக்கக்கூடிய செய்தியை ஹதீஸ்ல பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை இந்த சமுதாயம் தன்னுடைய உம்மத்தினர் விளங்கிக் கொள்வதற்காக, அல்லாஹ்வுடைய அந்த கட்டளையை நிறைவேற்றுவதற்காக தன்னுடைய வாழ்நாள் இப்படி தொழுகை கடைபிடிச்சாங்களா இல்லையா? எந்த ஒரு சாக்கு போக்கும் சொல்ல முடியாது. நபித்தோழர்களா எப்படி இருந்தார்கள்? அவர்கள் அப்படித்தான் இருந்தாங்க. சஹீஹுல் புகாரியில பார்க்கலாம், கடை தெருவுகளிலே மதீனாவிலே பள்ளி வாயிலே பாங்கு அழைக்கப்பட்டால் கடை தெருக்களிலே வெளிப்படையாக முனாபிக்கின் என்று தெரியப்பட்டவர்கள் அல்லது இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்காதவர்கள், குழந்தைகள், இவர்களை தவிர அந்த தொழுகையினுடைய நேரத்தில் ஊருக்குள்ள யாரையுமே நாங்க பார்க்க மாட்டோம், பார்க்க முடியாதுங்கிறாங்க. அப்ப தொழுகை நேரம் வந்தவன அல்லாஹ் சொல்றாங்க, இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபன் மவ்கூதா, நேரம் குறிப்பிட்டவாறு தொழுகை கடமை என்று அல்லாஹ் சொன்னானே, அப்படிப்பட்ட அந்த திருமறை குர்ஆனுடைய வசனத்துக்கு உயிரோட்டம் கொடுக்கக்கூடியவர்களாக நபி தோழர்கள் தொழுகை நேரம் வந்தால் ஊருக்குள்ள யாரையுமே பார்க்க முடியாதுன்னு ஹதீஸ்ல பார்க்கிறோம். அதே போல நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் கட்டளையிட்டானே, உமக்கு உறுதியானது அந்த மரணம் வரும் வரை நீங்கள் தொழுகையை கடைபிடிங்கள் அல்லாஹ் சொன்னானே, அல்லாஹ்வுடைய தூதரும் அதே போல நடந்தார்களே. அதே போலதான் சஹாபாக்களுடைய நிலை அப்படித்தான் இருக்கும். மரண தருவாயிலும் கூட, மரணம் அடுத்த நிமிஷம் நமக்கு வரக்கூடிய இருக்கிறது என்று அறிந்தாலும் கூட தொழுகைக்குத்தான் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். சஹீஹுல் புகாரில ஒரு ஹதீஸை பார்க்கிறோம். ஹுபைப்ங்கிற ஒரு நபித்தோழர், இந்த நபித்தோழருடைய வரலாறு என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மதீனாவிலிருந்து மக்காவிற்கு அங்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை அறிந்து கொள்வதற்காக ஒரு 3 நபர்கள் அனுப்புறாங்க, ஒரு 7 நபர்கள் அனுப்புறாங்க. இவர்கள் மக்காவுக்கு வந்து விட்டார்கள் என்ற செய்தி எதிரிகளுக்கு தெரிஞ்சவுடனே அவர்களை சென்றடைந்து அதிலே 4 பேரை கொன்று விடுகிறார்கள். மீதி 3 பேர் இருக்காங்க. அந்த 3 நபர்களை அவர்கள் கைது செய்து
சந்தையிலே அடிமைகளாக விட்டு விட்டார்கள். அப்படி விற்கக்கூடிய நேரத்தில் இந்த ஹுபைப் என்ற இந்த நபித்தோழரை மாத்திரம் பத்ரு போர்க்களத்திலே இந்த ஹுபைப் ரலியல்லாஹு அவர்கள் ஒருவரை கொன்றிருக்கிறார். பத்ரு போர்க்களத்தில் அப்ப பத்ரு போர்க்களத்தில் கொல்லப்பட்டவருடைய மகன், அவருடைய குடும்பத்தார் இவரை பழி வாங்குவதற்காக, பழி தீர்த்து இவரை கொல்லுவதற்காக விலை கொடுத்து வாங்கிக் கொள்கிறார்கள் இந்த ஹுபைப்ங்கிற இந்த நபித்தோழரை. அப்படி அழைத்து சென்று தன்னுடைய வீட்டிலே கைதியாக வைத்திருக்கிறார்கள். அப்படி கைதியாக வைத்திருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நீண்ட பெரிய ஹதீஸ் இது, நான் சுருக்கமா அப்படி உங்களுக்கு சொல்றேன். அப்ப அந்த அவரை எப்ப கொல்ல வேண்டும், பழி தீர்க்க வேண்டும் என்று சில நாட்கள் அவரை காத்திருக்க வைக்கிறார்கள். அந்த நாள் வந்தவுடனே அந்த நபித்தோழரை அழைத்து கேட்கிறாங்க, உங்களுடைய ஆசை என்ன, இறுதி ஆசை என்ன என்று ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க. நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம்? அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்போம். உங்களுடைய தந்தையை நான் போர்க்களத்திலே யார் என்று பார்க்காம கொண்டுட்டேன், என்ன மன்னிச்சிருங்க, அல்லாட்டி ஏதாவது நான் உங்களுக்கு பொருளாதாரத்தை நஷ்டீடா தந்துடுறேன், இப்படித்தான் கெஞ்சி இருப்போம். ஆனால் இந்த நபித்தோழர் கேட்டது என்ன? நான் மரணத்தை கண்டு அஞ்சல, அல்லாஹ் எனக்கு ஒரு பாக்கியம் பொருந்திய இடத்துல எழுப்புவான், நான் மரணத்தை கண்டு அஞ்சுவக்கூடியவனாக நான் இல்லை என்றெல்லாம் அவர் ஏற்கனவே சொல்லியிருப்பாரு. அந்த நேரத்தில் கடைசி ஆசை என்று கேட்கக்கூடிய நேரத்தில் எனக்கு அவகாசம் கொடுங்கள். எதுக்கு? 2 ரக்காயத்து தொழுவதற்கு எனக்கு அவகாசம் கொடுங்க. அல்லாஹுடைய வேத வசனத்தினுடைய அவர் உயிரோட்டம் கொடுக்கக்கூடியவர்களாக நபி தோழர்கள் இருந்திருக்கூடிய பார்க்கிறோம். தன்னுடைய அடுத்த நிமிஷம் அவரை கொல்ல போறாங்க, பழி தீர்க்க போகிறார்கள். அந்த நேரத்திலே உங்களுடைய கடைசி ஆசை என்ன என்று கேட்கும் போது அவர் சொன்ன வார்த்தை, எனக்கு 2 ரக்காயத்துகள் தொழ வேண்டும். சரி தொழுதுக்குங்கிறாங்க. தொழுகைக்கு அனுமதி கொடுத்தாச்சு. போய் 2 ரக்காத்துகள் ரொம்ப ஸ்பீடா தொழுகிறாரு. சீக்கிரமாக தொழுது முடித்துட்டு வந்து அந்த எதிரிகளை பார்த்து, தன்னை கொல்லுவதற்காக காத்திருக்கக்கூடிய அந்த எதிரிகளை பார்த்து ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் ஏன் தெரியுமா இந்த 2 ரக்காத்தோட நிறுத்திக்கிட்டேன்? மரணத்தை அஞ்சி மரணத்தை தள்ளி போடுவதற்காக நான் தொழுது கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் நினைச்சிருவீங்க என்ற ஒரு எண்ணத்தினால்தான் 2 ரக்காயத்தோடு நிறுத்தி கொண்டேன். இல்லை என்றால் நான் அதிகமாக தொழுதிருப்பேன் என்று சொல்லக்கூடிய செய்தி சஹீஹுல் புகாரி, முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிதாபுல நீங்க பார்க்கலாம். அப்ப தொழுகை என்பது ரமலானுடைய மாதத்திலே நாம் நோன்பு நோட்டிருக்கக்கூடிய நேரத்துல ஒரு அடிஷனல் அமலாக நம்ம சேர்த்திருக்கோமே, இது நீங்களா ஏற்படுத்தி கொண்டது. இஸ்லாமிய மார்க்கத்திலே ஒரு மூமினுக்கு உயிர் நாடியே தொழுகைதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எவ்வளவோ சஹாபாக்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய முதல் விஷயம் தொழுகைத்தான். தான் மாத்திரமல்ல, தன்னை சேர்ந்த தோழர்கள் யாராவது இஸ்லாம் அல்லாத நாட்டிற்கு சென்றாலும் கூட ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றால் அவருக்கு தொழுகை சொல்லுங்கள் என்று சொல்லுவார்கள். முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு அவர்கள் யமன் நாட்டிற்கு செல்கிறார்கள். முஆதே, நீங்கள் வேதம் கொடுக்கப்பட்ட மக்கள் மத்தியில் செல்கிறீர்கள், அவருக்கு இஸ்லாத்தை சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டால் முதலிலே நீங்கள் அவர்களுக்கு 5 நேர தொழுகை கடமை என்று சொல்லுங்கள். இஸ்லாமிய மார்க்கம் வந்துருச்சுனால நம்முடைய உயிர் பிரியக்கூடிய நாள் வரையிலும் தொழுகை என்பது ஒரு மூமினுக்கு கடமை. ஆனால் நம்ம இந்த ரமலான்ல மட்டும், இந்த ரமலான் நோன்பிலே அடிஷனலாக இந்த தொழுகையை வச்சிருக்கோம். எத்தனை நாள் நோன்பு வைக்கிறோமோ அத்தனை நாள் மட்டும் தொழுகை. அதை விட்டாச்சுன்னா ஜும்மா, அதை விட்டாச்சுன்னா பெருநாள் தொழுகை. இப்படித்தான் போய்கிட்டு இருக்கு. அப்ப தொழுகையை விட்டவனுடைய நிலைமை என்பது என்ன என்பது நம்ம ஏற்கனவே நிறைய பயான்ல கேள்விப்பட்டிருப்போம். ஷக்கருங்கிற நரகம், தொழுகையை சுபுஹு தொழுகையும் இஷா தொழுகையும் வெறுப்பக்கூடியவன் நயவஞ்சகன். ஒரு முஸ்லிமுக்கும் ஒரு காபிருக்கும் உள்ள வித்தியாசம் தொழுகை. எவ்வளவு சொல்லிட்டே போலாம், எவ்வளவு நன்மை இழக்கிறீங்க. மறுமை நாளிலே இந்த தொழுகையை விட்டவனுடைய நிலைமை எவ்வளவு, எந்த அளவுக்கு சிரமமா இருக்கும்.
ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம், பயங்கரமான ஒரு விஷயத்தை மாத்திரம் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் அவர் சொன்னார்கள், மறுமை நாளிலே எல்லா மனிதர்களையும் அல்லாஹ் ஒன்று திரட்டி நிறுத்திடுவான். சூரியனை சமீபத்துல கொண்டு வந்துருவான். சூரியன் நாம் இருக்கக்கூடிய இந்த பூமியிலிருந்து இப்ப இருக்கக்கூடிய தூரம் எவ்வளவு? 147 மில்லியன் கிலோமீட்டருங்கிறான். இவ்வளவு தூரத்துல இருக்கு. நம்ம பேசிக்கிறோம், ஐயோ இன்னும் இவ்வளவு வெயிலா இருக்கு, இன்னைக்கு கடுமையான வெயில்ல, இன்னைக்கு ரொம்ப தாகமா இருந்துச்சுல, இப்பெல்லாம் பேசுறோமா இல்ல? தூரம் எவ்வளவு? 147 மில்லியன் கிலோமீட்டருங்கிறான். நாளைக்கு அல்லாஹ் ஒரு மைல் தூரங்கிறான். இன்னொரு கதிசில ஒரு ஜான் அளவு, ஒரு முளம் அளவுக்குன்னு அதிசல பாக்குறோம். இவ்வளவு நெருங்கி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? தண்ணீர் தாகம் இவ்வளவு தூரத்துல இருக்கும்போது இவ்வளவு தாகமா இருக்கு. நாளைக்கு மறுமையில சூரியனுடைய நிலை இப்படி பக்கத்துல நெருங்கி வந்த உடனே தண்ணீர் தாகத்துல மக்கள் இருப்பாங்க. அந்த தண்ணீர் தாகத்தை தணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கையில கொடுத்திருக்கான். கௌசர் என்ற தடாகம். அந்த தடாகத்திலே இருக்கக்கூடிய நீரை ஒரு மனிதன் அருந்தினால் மறுமை விசாரணை வரைக்கும் எப்பவுமே அவனுக்கு தாகமே ஏற்படாது. கௌசர் என்ற தடாகத்தில் நம்ம நீர் அருந்தினால் தாகம் என்பது நமக்கு கிடையாது. அப்படிப்பட்ட அந்த நீரோடு நபிகள் நாயகம் நமக்காக காத்திருப்பாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய உம்மத்துக்குன்னு சொல்றீங்களே, உங்களுடைய உம்மத்தார் என்று எப்படி நீங்கள் கண்டுகொள்ளுவீர்கள் என்று கேட்கக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஏனைய சமுதாயத்துக்கு இல்லாத சிறப்பு என்னுடைய சமுதாயத்துக்கு இருக்கிறது. அவர்கள் தொழுகைக்காக ஒது செய்வார்களே, அந்த ஒது செய்யும் போது அவர்களுடைய முகத்திலே பட்ட அந்த தண்ணீரின் மூலம் அவருடைய முகங்கள் எல்லாம் நாளை மறுமையிலே பளிச்சென்று இருக்கும். கருப்பு குதிரை கூட்டம் மேய்கிறது. அதிலே ஒரே ஒரு குதிரை மாத்திரம் முகமும் 4 காலும் வெண்மையாக இருந்தால் கண்டுபிடிக்க முடியுமா முடியாதான்னு கேட்கிறாங்க. கண்டிப்பா முடியும். அதுபோல என்னுடைய உம்மத்தினர் தொழுகைக்காக ஒது செய்யும் போது அவருடைய மேனியில தண்ணி பட்டுச்சே, அந்த இடம் பளிச்சென்று இருக்கும். இதை வைத்துதான் என்னுடைய சமுதாயம் என்று கண்டுபிடிப்பேன்னு சொல்றாங்க. நீங்க தொழுகாம இருந்தா எப்படி அந்த அடையாளம் கிடைக்கும்? சிந்திச்சு பாருங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப இந்த தொழுகை என்பதை இந்த ரமலானுடைய மாதத்தில் பயிற்சி பெற்றிருக்கிறோம். அது நம் மரணம் வரைக்கும் இந்த தொழுகையை பேணி நடக்கக்கூடிய ஒரு மன உறுதியை, ஒரு உறுதிமொழியை நாம் எடுக்க வேண்டும் இந்த ரமலானுடைய மாதத்தில் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அதிகமாக தான தர்மங்கள் செய்யுங்கள் என்று நமக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த மாதத்தில் நாம் செய்யக்கூடிய தர்மத்திற்கும் நன்மைகளுக்கும் அதிகமான பல 10 to 700 மடங்கு வரை நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய காரணத்தினால் அதிக தான தர்மம் செய்கின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியிலே ஒரு பள்ளி வாயிலுடைய கட்டுமான பணிக்காக இன்றைய ஜும்மா வசூல் எடுக்கப்படுகிறது. இந்த ஜும்மா வசூல் எந்த அளவுக்கு அவர்களுக்கு தேவை என்றால், நெருக்கடியான சூழ்நிலை என்றால் 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் தேவைப்படுகிறது. பள்ளி வாயில் இல்லாத பகுதி, ஆனால் முஸ்லிம்கள் அதிகமாக நடமாடக்கூடிய வசிக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. அப்ப அந்த இடத்தில் ஏகத்துவத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே அங்கே பள்ளி வாயில் அமைக்கக்கூடிய ஒரு வேலையை சகோதரர்கள் செய்திருக்கிறார்கள். இதற்காக இன்று ஜும்மாவுடைய வசூல் எடுக்கப்படுகிறது. நீங்க பள்ளி வாயிலுக்காக நாம் தர்மம் செய்யக்கூடிய நேரத்தை ஒரு விஷயத்தை நம்ம நினைவில் வைக்கணும். நாம் அல்லாஹுடைய பாதையிலே தர்மம் செய்தால் அல்லாஹ் அதை நமக்கு திருப்பி 10 மடங்காக அல்லாஹ் யுதாயிபுல் மையஷா தான் நாடியவருக்கு பன்மடங்கு தர்றாங்கிறான். நம்ம சாதாரண வேற ஆளுக்கு நம்ம ஒரு ஏழைக்கு கொடுக்குறோம் அல்லது வேற ஒரு நன்மையான காரியத்தை கொடுக்குறோம். இதை அல்லாஹ்விடத்தில் நன்மை எதிர்பார்த்து இந்த தர்மத்தை நம்ம செஞ்சா அதவே அல்லாஹ் நமக்கு எப்படி கொடுக்குறான்? 100 மடங்கு தர்றேங்கிறான். இன்னொரு இடத்துல சொல்றான், நான் 4 பேருக்கு இன்னும் அதிகமா கொடுப்பாங்கிறான். அப்ப இந்த இன்னைக்கு எடுக்கக்கூடிய இந்த வசூல் எதுக்கு எடுக்கிறான்? அல்லாஹுடைய இல்லம், அவனை வணங்கக்கூடிய இடம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுஹிப்புல் இலாஹி இலல்லாஹி மஸ்ஜித், ஒரு ஊரிலே அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்த ஒரு இடம் பள்ளி வாயில் என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க.
அல்லாஹ் பிடிச்ச இடம் என்ன இது? அவனை வணங்கக்கூடிய பள்ளி வாயில் அவனுக்கு அல்லாஹ்வுக்கு மிக விருப்பத்துக்குரிய இடம். அப்ப அவன் விரும்பக்கூடிய அந்த இடத்திற்காக நம்ம பொருளாதாரத்தை கொடுத்தால் அல்லாஹ் நமக்கு பன்மடங்கு நமக்கு திருப்பி கொடுப்பான். நீங்க இந்த பள்ளி வாயிலுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறீங்களா, அல்லாஹ் உங்களுக்கு 1,00,000 திருப்பி கொடுப்பான், 1,00,00,000 கூட கொடுப்பான். உங்களுடைய எண்ணத்தை பொறுத்து. கண்டிப்பா அல்லாஹ் வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடியவன். நாம் அவருடைய பாதையில பொருளாதாரத்தை கொடுத்தால் நமக்கு பன்மடங்காக திருப்பி தருவான் என்ற அந்த நம்பிக்கையோடு நாம் அல்லாஹுடைய இந்த இல்லத்துக்கு நாம் தர்மம் செய்தால் பன்மடங்கு அல்லாஹ் நமக்கு திருப்பி தரக்கூடியவனாக இருக்கின்றான். அந்த அடிப்படையிலே இந்த பள்ளி வாயிலுக்காக உங்களுடைய பொருளாதாரத்தை அதிகமாக தந்து உதவ வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.